ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2வது வசனம், 3வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு, கவனிங்க, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் எலியா கிட்ட சொல்றாரு, எலியா, நீ இப்போ இருக்கிற இடத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸ் கொடுக்கிறார். ஆபிரகாம் கிட்ட அட்ரஸ் கொடுக்கல, நீ எங்க போகணும்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் எலியா கிட்ட ஒரு அட்ரஸ் கொடுக்கிறார். நீ எங்க போகணும்னா யோர்தானுக்கு அருகாமல் இருக்கிற கேரித் என்கிற ஆற்றண்டையில போய் நீ என்ன பண்ணு, நீ இருன்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்துட்டாரு. ஆனா ஒரு காரியம், இப்போ நீ இருக்கிற இடத்தை விட்டு நீ புறப்படு என்று சொல்றார். அல்லேலூயா. வேத வல்லுநர்கள் எலியாவை குறித்து சொல்லும் பொழுது, அவர் திஸ்பியன் ஆகிய எலியா கீலேயாத்தின் குடிகளிலே, அப்படின்னா ஒரு கீலேயாத் என்கிற பகுதியில் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுது. ஆனா அவர் எங்க அவர் வாழ்ந்தார்னா கர்மேல் பர்வதத்தில் அவர் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. கர்மேல் பர்வதம், அங்குதான் எலிசாவும் அதிகமாக அவர் என்ன பண்ணுகிறாரு, இருக்கிறார். அப்போ இவர் அதிகமாக ஏதோ ஒரு இடத்துல அவர் இருக்கிறார். கரெக்டா இந்த இடத்துல தான் அவர் இருந்தார் என்று நமக்கு தெரியப்படுத்தல. ஆனா அவர் ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு இடத்துல வாழ்ந்து அங்கேயே அவர் பழகி, அங்கேயே அவருடைய வாழ்க்கையை நடத்தி அங்க பழக்கம் வந்தாச்சு. அந்த இடத்துல அவருக்கு இருந்தாதான் நல்லா இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? நீங்க எப்படின்னு தெரியல, சிலர் பயன்படுத்துகிற பொருட்களை அவங்க பயன்படுத்தி அதே பழகிடுவாங்க, அதை மாற்ற மாட்டாங்க. அப்போ பாருங்க, எலியா ஒரு இடத்துல வாழ்ந்து பழகிட்டார். அவர் ஒன்றும் நாடோடி கிடையாது, என்ன, அவர் வாழ்ந்து பழகிட்டார். அப்போ அந்த இடத்தை விட்டு நீ வேறொரு இடத்துக்கு போ, அட்ரஸ் தான் சொன்னாரே தவிர எத்தனை காலம் இருக்கணும்ன்றது சொல்லல. ஆண்டவர் அட்ரஸ் சொல்லிட்டார், நீ அங்கத்தான் போய் இருக்கணும்னு சொல்லிட்டார். ஆனா சொன்ன ஆண்டவர் எத்தனை காலம் இருக்கணும், என்ன டீட்டெயில், எந்த விவரத்தையும் சொல்லவே இல்லை. அங்க சில கட்டளையும் கொடுக்கப்படுது. என்ன பண்ணணும், நீ போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கணும், சுதந்திரமா வெளியே சுத்தலாம் கூடாது, அங்க போன இங்க போன அந்த கடையே இருக்கணும், நீ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி இப்ப அந்த ஒளிந்து கொண்டுதான் நம்ம தியானிக்க போறதில்ல, இதைத்தான் அதுக்கு முன்னாடி உள்ளதை தியானிக்க போறோம். அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ இந்த இடத்தை விட்டு நான் காண்பிக்கிற இடத்திற்கு போ. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் உன்னை ஒரு பாதைக்கு நேரா நடத்தணும்னு விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் கண்ணை மூடிக்கிட்டு நீங்க காட்டுற பாதைக்கு நான் போவேன்னு சொல்றீங்க? ஏன்னா பேசுறது மனிதன் அல்ல, தேவன் பேசிக்கிட்டு இருக்கிறார். மனுஷன் இந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துக்கு போனா நமக்கு சந்தேகம் வரலாம். அவன் நம்மளை கடைசி வரைக்கும் காப்பாத்துவானா, கடைசி வரைக்கும் நம்மளை எல்லாம் பார்த்துக்கிடுவாங்களா? ஆனா எத்தனை பேர் இப்போ நீங்க விசுவாசிக்கிறீங்க, பரத்திலிருந்து எனக்கு வார்த்தை வராவிட்டால் எங்க ஊழியக்காரருடைய வாயில இந்த வார்த்தையை போட மாட்டார். அப்ப பரலோகத்தின் தகப்பன் என்னோட பேசுகிறார். என்னை ஆண்டவர் கரம் பிடித்து ஒரு பாதைக்கு நேரா என்னை நடத்துகிறார். அந்த பாதைக்கு நேராக நடத்துகிறபடினால கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, சில காரியத்தை நீ விட்டு நீ ஆண்டவர் காட்டுற பாதைக்கு நேரா போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்ப ஆண்டவர் உன்னை எங்க நேரா நடத்த போறாருன்னா எல்லாருக்கும் தெரிந்தது பரலோகம்தான். அப்ப அந்த பரலோகத்திற்கு உன்னுடைய பிரயாணம் எப்படி இருக்கணும், சரியா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சில திட்டங்களை போட்டு கொடுக்கிறார். உங்களை இந்த பாதைக்கு நேரா உன்னை நடத்துவேன், உன்னுடைய இலக்கு இதற்கு நேரா இருக்கும், உன்னை இங்க நான் கொண்டு வருவேன் அப்படி சொல்லி நடத்துறாருன்னா உன்னுடைய பிரயாணம் எப்படி இருக்கணும், சில காரியத்தை கர்த்தர் விட்டு நீ அதை வான் சொல்றாரு. இன்னைக்கு ஏசப்பாவுடைய பாதையில நடக்கிற பிள்ளைங்க தொடர்ந்து இந்த பிரேயர்ல ஜாயின்ட் ஆகிக்கிட்டே இருங்க. நான் ஏசப்பா காட்டுற பாதையில போக விரும்புகிறேன், ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிற
பாதையில தான் நான் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற பிள்ளைங்க இதுல இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த போகிற பாதையில உன்னை உருவாக்குவார். ஆண்டவர் உன்னை என்ன பாதையில நடத்தணும்னு சொல்லி கர்த்தர் தீர்மானம் பண்ணி இருக்கிறாரோ அந்த பாதையில நீ போகணும்னு நினைப்பீங்கன்னா அவர் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வர மாட்டார், வலுக்கட்டாயமா உன்னை பிடிச்சி கொண்டு வர மாட்டார். உன் விருப்பத்திற்கு அவர் ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தர் காண்பிக்கிற பாதையில நான் போக ஆயத்தம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு உன் எதிர்காலத்தின் தீர்க்க தரிசன வார்த்தை, நான் உன்னை உருவாக்குவேன். நீ போகிற பாதையில நான் உன்னை உருவாக்குவேன். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, கல்தேயர் என்கிற பட்டணத்தில் இருக்கிற உன்னை நான் உன்னை ஒரு தேசத்துக்கு அழைத்துட்டு போவேன், நீ எல்லாவற்றையும் விட்டு விட்டு வா. ஆபிரகாம் விட்டுட்டு வந்தாரு. மோசே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருக்கிறாங்க, அவர்களை ரட்சிப்பதற்காக நான் உன்னை அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவதற்கு முன்பதாக பார்வோனினுடைய வீட்டிலிருந்து கர்த்தர் பிரித்து வனாந்தரத்திற்கு நடத்தினார். அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் உருவாக்குறார் மோசையை வச்சு. உன்னை எந்த பாதையில நடத்துகிறாரோ அந்த பாதையில உன்னை உருவாக்குவார். நீங்க நினைக்கிறீங்க என் பாதை ட்ராக் மாறிட்டோ, என் வழி எங்கேயாச்சும் மாறி போச்சோ, நான் கர்த்தருடைய பாதையில போகலையா? எனக்கு அன்பு தேவ பிள்ளைங்களை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிற பட்சத்துல, கர்த்தர் உன்னை முன் குறித்திருக்கிற பட்சத்துல உன்னை ஒரு பாதைக்கு நேராக நடத்தி கொண்டு இருக்கிறார். அந்த பாதையில போகும் பொழுதுதாங்க உருவாக்குதலை ஸ்டார்ட் ஆகுது. உன்னை உருவாக்கவே அங்கதான் ஆரம்பிக்கிறார் ஆண்டவர். எப்போ ஒரு போட்டி ஆரம்பிக்குதோ அப்பதான் நம்ம பண்ற ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கவனமா கவனிப்பாங்க. கபடி மேட்ச் ஆரம்பிக்குது, கோர்ட்டுக்கு வெளியே நின்று என்னன்னு தான் கையை காலை குதிச்சுட்டு இருந்தாலும் மக்கள் கவனிக்க மாட்டாங்க. அதே பெல் அடிச்சதும் கபடி மேட்ச்ல கோர்ட்டு கிழிச்சிட்டு அதுக்குள்ள பின்னிட்டு நீ பண்ற ஒவ்வொரு அசைவையும் எல்லாரும் கவனிப்பாங்க. என்ன தம்பி கால் தூக்குதாரு, கையை என்ன அசைக்கிறாரு, ஒவ்வொரு அசைவுகளும் கவனிக்கப்படும். அப்ப ஆண்டவர் உன்னை ஒரு பாதைக்கு நேரம் நடத்தும் பொழுது அந்த பாதையில நீ வர ஆரம்பிச்ச உடனே உன் உருவாக்கப்படுகிறது. ஆண்டவர் நினைச்ச பிளான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சாவி போட்டன வண்டி, சாவி ஆன் பண்ணோன்னே லைட்டு பக்குன்னு எரியும். ஸ்டார்ட் பண்ணோன்னே எல்லாமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் விசுவாசிக்கிறேன், இதுல சிலர் ஆண்டவர் பிரிக்கிறாரு. 2 கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டத்தினுடைய பயணம் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு, உன்னை உருவாக்கப்படுகிறது ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. சிலரை இனி உருவாக்க போறாரு, சிலரை இனி உருவாக்க போறாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கூப்பிடாரு, பேதுருவை பார்த்து கூப்பிடுறாரு, உன்னை மனுஷனை பிடிக்கிறவங்கள மாத்துவேன், நீ வா. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு, உருவாக்க ஆரம்பிச்சாரு. ஆண்டவர் பேதுருவை உருவாக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ கேரி தாற்றண்டைக்கு போ, ஆனா ஒரு கண்டிஷன், நீ இருக்கிற இடத்தை விட்டுட்டு வரணும். எலியா ஐயோ நம்ம ஆத்துக்கு போச்சு சொல்றாரு, அதுவும் யாரை கொண்டு சாப்பாடு கொடுப்பாராமா? காகத்தை கொண்டு கொடுப்பாராமா. நம்புற மாதிரியா இருக்குது. அது எப்போ கொண்டு வருதோ இல்லையோ தெரியல. நம்ம எதுக்கு போற வழியில கொஞ்சம் அப்பத்துக்கு இப்பத்த சப்பாத்திலாம் எடுத்து போட்டு செஞ்சுட்டு கொண்டு போவோன்னு சொல்லிட்டு எதையாவது கையில தூக்கிட்டு போனாரா எலியா? எதையும் கொண்டு போகல. கர்த்தர் மேல நம்பினார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, எத்தனை பேர் நம்பி இந்த பயணத்துல கால் வைக்க ரெடியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் நம்பி இந்த பயணத்துல வேணா பாருங்க, கர்த்தர் ஒரு புதிய பயணத்திற்கு நேரா உன்னை அழைச்சிட்டு போக போறாரு. எஸ், ஒருவேளை ஏற்கனவே ஒரு பாதையில உன்னை அழைச்சிட்டு வந்து நீ கொஞ்சம் பின்மாறி போயிருந்தாலும் தூக்கி மறுபடியும் உட்கார வச்சு கர்த்தர் உங்களை நடத்திட்டு கொண்டு போக போறாரு. கைகளை தட்டி அப்பா மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உன்னை நடத்துற பாதையில சில காரியத்தை விட்டுட்டு உன்னை வர சொல்றார். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் எடுத்துக்கொள்ளுங்க, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தினுடைய 3வது பகுதி, கீழிருந்து 3வது வார்த்தை, அதுல இருந்து வாசிக்க போகிறோம். என்ன? நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிங்கம்மா. அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அல்லேலூயா. அப்ப முதல் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுது, 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்க 40 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. இப்ப இந்த ஜனங்களை மீட்பதற்காக ஆண்டவர் சிம்சோன் என்கிற ஒரு மகனை நான் தெரிந்தெடுக்கிறேன், அவன் பெலிஸ்தருடைய கைகளில் இருந்து ரட்சிக்க தொடங்குவான் என்று சொல்லி
சிம்சோன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிளான் ஓபன் ஆயிருச்சு. அல்லேலூயா. அப்போ மனோவா அவனுடைய மனைவி குழந்தை இல்லாதவங்களா இருக்கிறாங்க, மலடி என்று சொல்லப்படுகிறது. அப்ப அவர்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றாரு, உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறப்பான், அவன் பேர் சிம்சோன், அவன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவான். ஆனா ஒரு கண்டிஷன், அவன் நசரேயனா இருக்கணும். நசரேயனா இருக்கணும். மரித்த சடலங்களை அவன் தொடக்கூடாது, அவன் ஜீவிய காலம் முழுவதும் முடி வெட்டக்கூடாது, மதுபானம் குடிக்க கூடாது. இதெல்லாம் ஜீவிய காலத்திற்கு இவனை நசரேயனா ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். சிலர் மாதங்களுக்கு நசரேய விரதம் எடுப்பாங்க. அது என்னாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நசரேய விரதத்தை குறித்து சிலர் நாட்களுக்கு மாதத்திற்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கிடுவாங்க, நான் நசரேயனா இருக்கிறேன்பான்னு சொல்லி. ஆனா சிலருக்கு ஜீவிய காலம் முழுவதும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனா இந்த சிம்சோனுக்கு எப்படின்னா, நாள் கணக்கு மாச கணக்கு கிடையாது, வாழ்நாள் முழுவதும் இவன் நசரேயனா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உருவாக்குறார். அப்போ இவனுடைய பாதை முழுவதும் என்ன பாதை தான்? நசரேய பாதை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நசரேயனா இருக்கணும். அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் முடிவெட்டக்கூடாது. அண்ணால் அப்படித்தான் தன் மகனாகிய சாமுவேலை ஒப்பு கொடுக்கிறான். என் பிள்ளை நசரேயனா இருப்பான், சாமுவேலுக்கு முடி வெட்டக்கூடாது. நேத்தைக்கு தான் அதை பார்த்தேன் நானே. சாமுவேல் கூட எதுதான் வளர்த்துட்டு இருந்தாரு, அதனாலதான் நமக்கு முடி வளர்க்குற ஆசை இருக்குன்னு ஒத்துறேன். சரி, ஓகே, கவனிங்க. அப்போ சிம்சோன் நசரேய விரதம் உள்ள ஒரு மனிதனாய் கர்த்தர் வச்சு. அப்ப இந்த பாதையில அவருடைய இலக்கை என்ன? அவங்க அம்மா சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க, மக்களே முடி வெட்டக்கூடாது, என்ன மக்களே மதுபானம் எல்லாம் குடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீ போய் உட்காந்து குடிச்சிடாத, யாராவது செத்து கிடக்கிறான்னு போய் தூக்கிடாத, நீ செத்த பிரேதத்தை தொடவே கூடாது. இன்னும் சொல்ல போனா தன் குடும்பத்தார் இறந்தால் கூட பிரேதத்தை தொடக்கூடாதுன்னு சொல்லி என்னாகமம் சொல்லுது. ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆண்டவர் சொல்றார். நசரேய விரதம் சாதாரணம் அல்ல. அப்ப இதெல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. இப்படி நடந்துட்டு இருந்துச்சு. சிம்சோன் வளர்ந்தார், கர்த்தர் பலனை கொடுத்துக்கிட்டே இருந்தார். இவருக்கு வேற ஊர் பொண்ணு மேல இவருக்கு ஆசை வந்துருச்சு. அப்படி இவர் என்ன பண்றாரு, அந்த ஊர் பொண்ணை திருமணம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட்டுக்காக அம்மா அப்பாலாம் சேர்ந்து போறாங்க. போகிற வழியில ஒரு சிங்கம் வருகிறது. அந்த சிங்கத்தை அடித்து சிம்சோன் கொன்று போடுகிறார். நான் ஷார்ட்டா சொல்றேன், ஏன்னா நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. கொன்று போட்டுட்டார். இது முடிந்து போச்சு. மற்றொரு நாள் சில நாட்கள் கழித்து என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறது. இப்ப பாருங்க, சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. ஆமென், ஆமென். கவனிங்க. இப்போ சில நாட்கள் கழிச்சு அந்த பெண்ணை திருமணம் பண்ணுவதற்காக சிம்சோன் போகிறார். போய்கிட்டே இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் போற ட்ராக்கே வேற ஒரு பொண்ணு திருமணம் பண்ணணும்னு போறாரு, அங்கேயே தப்பு. ரெண்டாவது, இவர் போற வழியில அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு, இங்க தானே ஒரு சிங்கத்தை அடிச்சு கொன்னோம், அந்த சிங்கம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது எப்படி இருக்கு? வாடை அடிச்சு போய் அழுகி போய் எலும்புந்தோலுமா இருந்திருக்கும். உண்மையா இல்லையா? அதை பார்க்கலான்ட்டு போறாரு. அப்போ எப்படி ஒரு மனுஷனுடைய ட்ராக் மாறுதுன்னு பாருங்க. ஒரு இயல்பா நமக்கு மாறுறதே தெரியாது. நீங்க ஆண்டவருக்குரிய பாதையில போய்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம பரிசுத்தமா போய்கிட்டே இருப்போம், ஆண்டவருக்குள்ள விசுவாசத்துல போய்கிட்டே இருப்போம். நம்ம போற போக்குலயே புதுசா ஒரு ட்ராக்லாம் வராது. போற வழியிலேயே பிசாசு நம்மளை அப்படியே கவனத்தை சதற பண்ணுவான். அப்ப சிம்சோன் போய்கிட்டே இருக்கிறாரு. போகும்பொழுது டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு, அன்னைக்கு இங்க தானே சிங்கத்தை அடிச்சு கொன்னோம், சரி அந்த சிங்கத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வழி விலகி அந்த சிங்கத்தை பார்க்க போறாரு. போகும்பொழுது அங்க என்ன இருந்துச்சு? சிங்கத்தின் எலும்பு கூட்டின் வாய்க்குள்ள தேனீக்கள் தேன் வச்சு கட்டி இருந்துச்சு. இப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த தேனை எடுத்து சாப்பிட்டுட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கும் கொண்டு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. 9வது வசனத்துல கடைசி பகுதி சொல்லுது, ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலில் இருந்து எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. எவ்வளவு பாருங்க. அப்போ சிம்சோன் தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாம செஞ்சாரா? தெரிஞ்சு சிம்சோன் தான் செஞ்சாரு. அவருக்கு தெரியுது, ஏன்னா அம்மா சின்ன வயசுல இருந்தே சொல்லி சொல்லி வளர்த்துருக்கிறாங்க, தேனு சாப்பிடலாம் ஆனா மரித்த சரீரத்தை தொடக்கூடாது. இப்ப அந்த சிங்கத்துக்குள்ள தானே தேன் இருந்துச்சு, அந்த விவரத்தை சொல்லல பாருங்க. அம்மா அப்பாவுக்கு தேனை கொடுத்துட்டு அம்மா அப்பா கேட்டாங்களோ என்னவோ தெரியல, பைபிள் எல்லாம் எழுத இடம் பத்தாது பார்த்தீங்களா.
இவர் சத்தம் காட்டாம கொடுத்துட்டு வந்துட்டார், ஆனா எங்கிருந்து எடுத்தான்றத சொல்லல. அப்போ ஆண்டவர் தனக்கு ஒரு பாதையை நியமிச்சு வச்சிருக்கிறாருன்னா அந்த பாதையில போகும் பொழுது சோதனை வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற என் அருமையான தேவ பிள்ளைங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன்னை கர்த்தர் ஒரு பாதையில நடத்தும் பொழுது உன்னை உருவாக்க அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். அவர் எந்த மனுஷனையும் உருவாக்காமல் அவருடைய பாதையில நடத்துவதே கிடையாது. அவர் என்ன பாதை வச்சிருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில வழி நடத்த விரும்புறாரு. என்ன ஒரு பாதையில நடத்த விரும்புகிறார், உங்களை ஒரு பாதையில நடத்த விரும்புகிறார். அப்போ ஒவ்வொரு பேருடைய பாதைகளில ஒவ்வொரு பேருக்கு ஒவ்வொரு விதமான சோதனை, ஒவ்வொரு விதமான பரீட்சைன்னு வைத்துக் கொள்ளலாம், டெஸ்ட், பரீட்சை. அப்போ ஆண்டவர் உன்னை நடத்துற பாதைகளில உன்னை உருவாக்க அவர் சித்தமா இருக்கிறார். அப்போ அந்த உருவாக்குற பாதையில உங்களுக்கு கட்டாயமா பரீட்சை இருக்கும், கட்டாயமாய் பரீட்சை இருக்கும். அப்போ அந்த பரீட்சையில நம்ம ஜெயம் எடுக்கிறோமா? அந்த பரீட்சையில் அந்த சோதனையில நம்ம ஜெயம் எடுக்கிறோமா? எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை நடத்தி கொண்டு வருகிற பாதையில எவ்வளவோ சோதனை வருது, ஆனா அந்த சோதனையில் நம்ம ஜெயிக்கிறோமா? உன் பாதைகளில் நீ ஜெயம் எடுக்கிறீங்களா? எனக்கு ஏன் இவ்வளவு பாடு, எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை நினைக்கிறீங்கல்ல? ஆவிக்குரிய பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நான் உங்க கண்களை திறக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருடைய தயவினால பொறுமையா கேளுங்க, உங்களுக்கு நான் அழகா கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு விதமான மக்கள் இப்ப நம்ம இருக்கிறோம். நம்ம சபைக்குள்ளே இத்தனை பேர் இருக்கிறோம், போன்ல இத்தனை பேர் கலந்துருக்கிறீங்க. ஒரு வீட்டுக்குள்ள அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாரும் இருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறீங்க, ரட்சிக்கப்படாத இருக்கிறீங்க. அப்போ பாஸ்டர், நான் ஆண்டவருடைய பாதையில போகிறேன், எனக்கு வரக்கூடிய பரீட்சை எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியலையே, எனக்கு வரக்கூடிய சோதனை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, எது சோதனை எது சோதனை இல்லைன்னு எனக்கு தெரியல, எது இது பரீட்சையாய் கர்த்தர் எனக்கு டெஸ்ட் பண்றாரு, என்ன சோதிச்சு பார்க்கிறாருன்றது எனக்கு தெரியல, எனக்கு எப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. உன் பாதையில உன் போகிற பிரயாணத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்களோ, உன் குணாதிசயம் எப்படியோ அந்த குணாதிசயத்துக்கு ஏற்றவாறு உனக்கு சோதனை வரும். புரியுதா நான் சொல்றது? உன் கேரக்டர் எதுவோ உன் கேரக்டருக்கு ஏத்த மாதிரி தான் உனக்கு டெஸ்ட் வருவாங்க. உதாரணத்துக்கு சாரிபாத் விதவையை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அந்த விதவை மரிப்பதற்காக அவ ஆயத்தமாகிட்டு இருக்கா, கைப்பிடி மாவு. இப்போ கைப்பிடி மாவுல ஊழியக்காரர் வந்து எனக்கு கொஞ்சம் அப்பத்தை கொண்டு வான்னு கேட்கிறார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, சாரிபாத் இஸ்ரவேலுக்கு வெளியில உள்ள ஒரு தேசம். எலியா ஊழியக்காரர் என்பது யாருக்கு தெரியாது? சாரிபாத்துக்கு தெரியாது. அப்படி தெரியாத பட்சத்திலையுமே அவ கொடுக்குறான்னா, சாகக்கூடிய தருணத்திலேயே அவளுக்கு கொடுக்குறான்னா, அவளுக்குள்ள கொடுக்குற பழக்கம் இருந்திருக்கு, கொடுக்குற தன்மை இருந்திருக்குது. இல்லைன்னா கொடுக்க முடியாது. ஐயோ நானே இல்லாம உட்காந்துட்டு இருக்கு, நீ என்கிட்ட வந்து கேட்குறியா? ஏன்னா ஊழியக்காரன் தெரியாது. ராகாப் வேசிக்கு தெரிஞ்சிருந்துச்சு, வேவுக்காரர்கள் வந்த பிறகு தெரிஞ்சுட்டு அவளுக்கு தெரியும் இவங்க தேவனுடைய பிள்ளைங்க. ஆனா சாரிபாத்துக்கு தெரியாது, இவர் தேவ மனுஷன், இவர் சொன்ன அற்புதம் எதுவும் தெரியாதுப்பா. அப்போ அவளுக்கு ஏற்கனவே கொடுக்கிற ஒரு தன்மை இருந்துச்சு, ஆனா அவளுக்குள்ள ஒரு டெஸ்ட் இருந்துச்சு. அன்னைக்கு அவளுக்கு ஒரு பரீட்சை, பயங்கரமான பரீட்சை. அவன் மட்டும் அன்னைக்கு கொடுக்கலையோ, கந்தல் எல்லாம் டோட்டலா சேஞ்ச், எல்லாம் போச்சு, வாழ்க்கை போச்சு. அப்போ எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, கர்த்தர் ஒன்னு ஒரு பாதையில நடத்த விரும்புறாரு. அந்த குடும்பத்தை அன்னைக்கு பாதுகாக்கும் கர்த்தர் நினைச்சாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்லைன்னா இஸ்ரவேலுக்குள்ள எத்தனையோ குடும்பத்தை ஆண்டவர் அன்னைக்கு காப்பாத்தி இருக்கலாமே. ஏன் தேசத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போக வச்சாரு? அந்த குடும்பத்தை அன்னைக்கு காக்கணும்னு கர்த்தர் நினைச்சார். அல்லேலூயா. அப்ப அவளுக்குள்ள ஒரு கொடுக்கிற பழக்கம், ஆனா அதை வச்சே ஒரு சோதனை பாருங்களேன். கொடுத்து 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 செவந்த கைக்கு லாஸ்ட்ல ஒண்ணுமே இல்லாத இருக்கும்போது ஒருத்த வந்து கேட்கறான்னு அவன் நினைப்பான், இதையும் நான் கொடுக்கணுமா? சூனமித்தியால குறிச்சு பார்க்கலாம். சூனமித்தியால் தன் ஊருக்கு தன் வீட்டுக்கு வரக்கூடிய தேவ மனிதனாகிய எலிசாவுக்கு ஒரு வீட்டை மேல கட்டணும் எல்லாத்தையும் சொல்லி அவன் ஆயத்தம் பண்றான். ஒரு என் வீட்டுக்கு அந்த ஊழியக்காரர் வராரு, அவருக்கு ஒரு மேல் வீட்டை கட்டி அவருக்கு கட்டில எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ஊழியக்காரனை தாங்கணும்னு நினைக்கிறாங்க. நல்ல ஒரு குணாதிசயம். இப்ப இவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு பாருங்க ஆண்டவர்.
ஊழியக்காரர் கேட்கிறாரு, ஏம்மா உனக்கு நான் ஏதாவது நான் செய்யணும்னு நினைக்கிறேன், ராஜாவின் இடத்துல உன்னை குறித்து எதுவும் பேச வேண்டியது இருக்குதா? ஒன்றும் இல்லைங்க. உடனே கேஎஸ்சி சொல்றான், இவ எல்லாத்துலயும் இருக்குதா, குழந்தை மட்டும்தாங்க இல்லை இவளுக்கு. உடனே ஜெபிக்கிறார், கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். ஓகேவா? இவ கேட்டாளா? கிடையாது. கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சான். சில நாள் கழித்து பிள்ளை வளர்ந்தது. அதற்கு திடீர்னு சொல்லி தலை நோகுகிறது என்று சொல்லப்பட்டது. அப்பா சொன்னார், அம்மாட்ட கொண்டு விட்டுருப்பா, பிள்ளை எதுக்கோ அழுதுகிட்டு இருக்கான். பிள்ளை வந்து பார்த்தா செத்து போனது. சுனமெத்தியாளுக்கு ஒரு பரீட்சை, சுனமெத்தியாளுக்கு ஒரு டெஸ்ட். அங்க இந்த நேரத்தில் என்ன பண்ண போற நீ? உடனே அவ புரிந்து கொண்டா. நேரா கர்மேல நோக்கி கழுதையை வச்சுட்டு ஓடுறா ஓட்டம். வேலைக்காரன் சொல்ற, நான் சொல்லாம எங்கேயும் கழுதையை நிப்பாட்டாத, நான் சொல்லாம எங்கேயும் வண்டி உன் ட்ராக் நேரா போய்கிட்டே இருக்கணும், உன் பாதை வலது இடது பக்கம் எங்கேயும் சாயக்கூடாது, ஸ்ட்ரைட்டா போ கர்மேல் பர்வதத்துக்கு. கேயாசி வர்றாரு, ட்ராக் மாறவே இல்லை. சுனமெத்தியாளுக்கு, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிற, போய்கிட்டே இரு. என் ட்ராக் நான் எலிசாவை பார்த்தே ஆகணும், என் ட்ராக் எலிசாவை நான் பார்த்தே ஆகணும். கர்த்தர் உன்னை நடத்துகிற பாதையில உனக்கு ஆண்டவர் என்ன தராரோ, உனக்கு என்ன கர்த்தர் கிருபையை தராரோ, இன்னும் சொல்ல போனா உனக்கு என்ன தாளந்து இருக்குது, உனக்கு என்ன டேலண்ட் இருக்குது, உன்னை எந்த பாதையில நடத்துறாரு, அதுல தான் உன்னை சோதிப்பார், அதுல தான் உன்னை பரீட்சை பார்ப்பார். புரியுதா நான் பேசுறது? போன்ல வேற வீடியோ போயிட்டு இருக்குது, எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ ஆவியானவர் புரிஞ்சுக்க கிருபை தருவாராக. உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குதுங்க, நீங்க நல்லா ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவங்களா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலுங்களேன். நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் வாங்கிட்ட தான் வைப்பார். பிசாசு அதில் தான் உன்னை அடிக்க பார்ப்பான், உன்னை சோதிக்க பார்ப்பான். ஆண்டவர் உன்னை அதில் தான் டெஸ்ட் பண்ணுவார். நல்லா ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் சொல்லுவார், இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஜாமங்காக்கிற ஜெபம் நீ கொஞ்சம் செய்வியா, நைட்டு 10 to 12 கேட்பார். ஏற்கனவே ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறோம், அடுத்த நைட்டு ஜெபமா, அங்கதான் பரீட்சை, அங்கதான் பரீட்சை, அங்கதான் பரீட்சை. நான் காலையில இருந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறேனே, நைட்டும் ஜெபிக்கணுமா? நான் அதிகாலையிலேயே ஜெபிக்கிறேனே, இரவு நேரத்திலேயே நான் ஜெபிக்கணுமா? அங்கதான் பரீட்சை. நீ ஜெபிக்கிற பிள்ளைனா உன் ஜெபத்துல தான் டெஸ்ட் வைப்பாரு. உன்னை பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பணிவிடை செய்கிற பிள்ளைங்க சிலர் இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள அந்த கிருபை இருக்குது, நல்ல வேலை செய்றீங்க, ஆண்டவர் உங்ககிட்ட இன்னும் வேலை வாங்கத்தான் டெஸ்ட் வைப்பார். இன்னும் அந்த வேலையை தான் டெஸ்ட் வைப்பார். எவ்வளோ வேலை செய்யணும், இன்னும் நான் வேலை செய்யணுமா? அங்கதான் டெஸ்டே இருக்குது. சாரி பார்த்து விதவை கொடுக்குற பழக்கம், ஆனா அவகிட்ட தான் மறுபடியும் கேட்கிற, நீ கொஞ்சத்தை கொண்டு வந்து கொடு, கொஞ்சம் நாங்களே சாக போறோம், நீ கொஞ்சத்தை கொண்டு வந்து கொடு. நல்ல பேசுற டேலண்ட் இருக்குது உங்களுக்குள்ள, நல்ல பேச்சு திறமை இருக்குது. அப்போ அந்த பேச்சு திறமைய ஆண்டவர் சொல்லுவார், நீ நல்லா பேசுறம்மா. சிலர்லாம் யாராவது வந்து பேசினாலே அவங்க பேச்சு கேட்கவே நமக்கு எரிச்சலா இருக்கும், எப்பண்டா இவங்க பேசுறத விடுவாங்கன்ட்டு. ஆனா சிலர் பேசுறத கேட்டா கேட்கணும் போல தோணும். அப்போ நீ அறிந்து எனக்கு இந்த கிருபையை கொடுத்துருக்கிற. அப்ப ஆண்டவர் சொல்லுவார், இனி தேவையில்லாம யார்ட்டையும் வெட்டி கதை பேசக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா உங்களால பேசாம இருக்கவே முடியாது. யாரை பார்த்தாலும் கிளம்பல கிளம்பல கிளம்பலன்னு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு வருவீங்க. அப்ப ஆண்டவர், உனக்கு பேசுற நல்ல கிருபை இருக்குது, டக்குன்னு ஒருத்தருடைய இருதயத்தை நீ மாத்திடுவ. சோகமா இருக்கிற ஆளை கூட நீ பேசினா அவங்க இருதயம் மாறிடும். உனக்கு நான் ஒருத்தங்க நல்லா உற்சாகப்படுத்தி உனக்கு பேசுற கிருபை இருக்குது, அப்போ உன் பேச்சை கொஞ்சம் கம்மியா பண்ணுன்னு சொல்லுவார். உன்னை வாயை கிண்டுறதுக்குன்னு 4 பேர் வந்து நிற்பான், உங்க வாயை கிண்டுறதுக்குன்னு ஒரு 4 பேர் வந்து நிற்பாங்க. அப்போ பேசும்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், அப்பதான் பரீட்சை டெஸ்ட், நீ பேசுறியா பேசாம இருக்கிறியான்னு சொல்லி. அமைதியா இருக்கும்போது சொல்லிட்டு போவாங்க, ரொம்ப தான் கெத்து காட்டுதா, ரொம்ப பேசாம. இப்போ பாஸ்டர் பேசுறதே கிடையாது, முன்னாடிலாம் பேசுவார், இப்போ பாஸ்டர் பேசுறதே கிடையாது, கொஞ்சம் பவுசு கூடி போச்சு. எல்லாம் வாங்கிக்கிட்டு பரீட்சையில் என்ன பண்ணணும்? அப்போ எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன்னை உருவாக்குற பாதையில சோதனை கட்டாயமா வரும், டெஸ்ட் பரீட்சை வரும். ஆனா அது கஷ்டமா தான் இருக்கும், ரொம்ப நல்லாலாம் இருக்காது. அல்லேலூயா. அப்போ அந்த பரீட்சையில நீ என்ன பண்ணணும்னா ஜெயிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த டெஸ்ட்ல நீ ஜெயிக்கணும். நீ போகிற பாதையில உன்னை கர்த்தர் நான் சொல்றேன் உனக்கு புரியும் நினைக்கிறேன், ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு பாதையில உருவாக்குவார். எல்லாரும் ஒண்ணு போல உருவாக்க மாட்டார். என்ன ஒரு பாதையில உருவாக்குவாரு, தம்பி ஃபெலிக்ஸ ஒரு பாதையில உருவாக்குவாரு, என் மனைவியை ஒரு பாதையில எல்லாரையும் ஒவ்வொரு பாதையில கர்த்தர் உருவாக்குவாருங்க. உங்களுக்கு வர டெஸ்ட் அதே டெஸ்டா எனக்கு வருது. இப்ப உதாரணத்துக்கு உங்களால சீரியல் பார்க்காம இருக்கவே முடியாது.
என்கிட்ட போய் சீரியலை போட்டு காமிச்சா கூட நான் சிரிப்பேன். இதை போய் பார்த்துட்டு இருக்கிறீங்களே. அப்போ உனக்கு சீரியலை குறித்து ரொம்ப ஒரு டெஸ்டிங்காக இருக்கும். அந்த சீரியலில் இப்போ தொடர்ந்து வேற முடிச்சு விட்டான், திங்கக்கிழமை நாளைக்கு வந்துடும், எப்படியும் பார்த்துடலாம். உனக்கு அது ரொம்ப அந்த 7 மணி ஆச்சுனாலே ரிமோட் நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்ப. ஏசு நாமத்தில் ரிமோட்டு காணாமல் போயிடணும். டக்குன்னு உங்கள் பிள்ளை வந்து ஏமா ரிமோட்டு உங்கள் கையில் வந்து கொடுத்துட்டு போவோம். அப்படியே அப்படியே விறு வந்து இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துரும். அப்போ அந்த எனக்கு வந்து காமிச்சிங்கன்னா நான் சிரிப்பேன். என்னடா தூங்கி எந்திரிச்சா கூட புடவை கலையாமல் இருக்குது இவளுக்கு, இதையும் பார்த்துட்டு இருக்கீங்க பாரு. எனக்கு வேற டெஸ்ட் வைப்பார். அந்த டெஸ்ட்டை உங்களுக்கு காமிச்சேன்னா அதை நீங்கள் கண்டுக்கிடவே மாட்டீங்க. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுங்க. உன் மனம் எதில் பாரப்படுதோ அதில் தான் டெஸ்ட்டு. நீ எதில் சஞ்சலப்படுதியோ அதில் தான் பரீட்சை இருக்கும். சரி, இதுக்கு மேலே இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம். சரி, அப்போ உங்களுடைய பரீட்சையில் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா ஜெயிச்சு ஆகணும். எல்லாரும் சொல்லுங்க, ஜெயிச்சு ஆகணும். அல்லேலூயா. ஏன்னா இது வாழ்வா சாவா. இந்த பாதை என்ன பாதை? வாழ்வா சாவா. நரகம் ஒரு பக்கம் ஆயத்தமா இருக்குது, பாதாளம் பரலோகம் ஒரு பக்கம் ஆயத்தமா இருக்குது. யார் இந்த சோதனையின் ஓட்டத்துல ஜெயிக்கிறீங்களோ பரலோகத்துக்கு போயிருவோம். இந்த சோதனையின் ஓட்டத்துல கொஞ்சம் வழி மாறணும். சிம்சோனுடைய வாழ்க்கை தான், சவுலுடைய வாழ்க்கை தான். பரீட்சை வச்சு தர்றாங்க. உன்னை ராஜாவை ஆக்கிட்டேன்னு சொல்லி நீ சந்தோஷப்படாத, பரீட்சை இருக்குது. எல்லாரையும் வெட்டி சங்காரம் பண்ணு, குழந்தைய கூட விடாதன்றாரு. தலைவர் நல்ல நல்ல ஆட்டுக்குட்டி எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டார். போச்சு. அப்போ உன் சோதனை, உன் உருவாக்கப்படுகிற பாதையில நீ அதை ஜெயிச்சு ஆகணுங்க. நீங்க கேக்குறீங்க எல்லாருக்கும் அந்த சோதனை இருக்குமா பாஸ்டர்? ஏசப்பாவுக்கே இருந்துச்சு. மத்தேயு 4:1 வாசிமா டக்குன்னு. ஏசப்பாவுக்கே சோதனை இருந்துச்சு. மத்தேயு 4:1. எல்லாரும் பைபிளை பிரட்டுங்க, பாருங்க பாப்போம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போ. சரி, அப்போ பிசாசினால சோதனை வருது, ஓகே. ஆனா அதுக்கு யாரு வாசலை திறந்து கொடுக்கிறா? யார் வாசல் அழகா பிசாசு வாடா 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 என் மாப்பிள்ள அப்படின்ன மாதிரி பிசாசு அப்படியே அழகா ஆவியானவர் திறந்து கொடுக்கிறார். வா 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 என் பிள்ளை, ஒரே பேரான என் குமாரனை 40 நாள் சோதின்னு சொல்லி ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு அழைத்து கொண்டு போகப்பட்டார். இயேசு ஜெயிச்சாரா இல்லையா? ஜெயித்தார். இயேசு ஜெயித்தார். யோசேப்பு ஆண்டவர் போர்த்திபார் வீட்டில் ஒரு வழி வகுத்து கொடுத்தாரு. ஆனா அங்க ஒரு டெஸ்டிங் பயங்கரமா இருந்துச்சு. போர்த்திபாருடைய மனைவி சொல்றா, என்ன நீ சுதந்திரவாளியா எடுத்துக்கோ, யாருக்கும் தெரியாது, உன்னை நான் அடிமையா நான் பார்க்க மாட்டேன், என் மேல நீ என்ன பண்ணிக்கோ, உரிமை எடுத்துக்கோ, நீ இன்று முதல் அடிமை அல்ல. யோசேப்பு ஜாக்கிரதையா இருந்தார். யோசேப்பு உண்மையும் உத்தமமா இருந்தார். சில நேரத்தில் பரீட்சை நமக்கு தெரியாமலே வரும். பரீட்சை நமக்கு பிடிச்ச மாதிரி வரும். பரீட்சை நமக்கு எப்படி வரும்? பிடிச்ச மாதிரி. அவன் ஒரு 17 வயது வாலிபன், அவன் வயதுக்கு ஏத்த பரீட்சை. அதுதான் சொன்னேன், நீ உன் போற பாதைக்கு ஏத்த பரீட்சையை வைப்பார். உனக்கு என்ன ஏஜ் இருக்குதோ, நீ படிக்கிறன்னா படிப்புக்கு ஏற்ற பரீட்சை, நீ கணவன்னா கணவனுக்கு ஏற்ற பரீட்சை, மனைவினா மனைவிக்கு ஏற்ற வேலையை குறித்த பரீட்சை, ஊழியக்காரனா ஊழியக்காரனுக்கு ஏற்ற பரீட்சை, ஊழியக்காரனுக்கு உதவி செய்யறனா அதுக்கேற்ற பரீட்சை, வயதான தாய் தகப்பன்னா அதற்கேற்ற பரீட்சை.